வணக்கம் தலைவரே. எலெக்ஷன் ரிசல்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். எப்படியா அந்த டீலை முடிச்சிடணும். ஆமாடா தம்பி. ஹலோரே, உன ஓடி லீடிங். அந்த ரோடு கான்ட்ராக்ட் செஞ்சுட்டா போச்சு. 2000. தலைவரே அந்த கவர்மெண்ட் ஜாப் செஞ்சுட்டா போச்சு. ஹலோரே 5000மா? 500. என்ன தேவாங்க எப்படி நடந்து வரான்? ஒரு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாரா? தோத்துட்டீங்க. அது ஒன்றும் பிரச்சனை. எங்கடா சிவா வாங்க நீ சிங்கமே. ஹேய், கையை காட்டு. என்னங்க என்ன பாக்குறீங்க? எங்கடி ஓட்டு போட்ட மைய காணோம்? நீங்க ஜெயிக்கணும் தானே அன்னைக்கு நானும் பாப்பாவும் கோயில்ல ஸ்பெஷல் பூஜைன்னு இருந்தோம். தெய்வண்டி, என்னாச்சு இவருக்கு? இங்க நடந்த சம்பவத்தை வெளியே கிளிய செஞ்சுட்டா போச்சு. ப்ரோ ஆல்ரெடி லேட் நைட் ஆயிடுச்சு, பக்கத்தில் சாப்பிட்டு போகலாம். ஐயோ வேணாம் ப்ரோ, ஃப்ரெண்டு ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கான். ஃபஸ்ட்டு அவனை போய் பார்க்கணும். ஏன் ப்ரோ? அவனுக்கு தூக்கத்தில் இருக்கிற வியாதி இருக்கு ப்ரோ. ஏய், என்னடா பண்ணி வச்சிருக்க? வீடு நினச்சா ரோடு நினச்சியா? உங்க கேஸ்ல உங்க உடம்புல பிரச்சனையை விட உங்க பிஹேவியர்ல தான் பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். டாக்டர் எஸ், ஏன் நம்ம வீட்ல இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ண மாட்டேன்றோம், ஆனா ரோட்ல பண்றோம்? வீடு ரோடும் வேற வேற உலகத்துலயா இருக்கு? அந்த ரோட தாண்டியோ அதுக்கு பக்கத்துலயோ தான் நம்ம வீடும் இருக்கு. இந்த சோஷியல் டிசீஸுக்கு ஒரே மருந்து, பி எ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன். பசங்களா, நாளைக்கு சில்ட்ரன்ஸ் டேக்கு டிராயிங் காம்படிஷன் வைக்க போகிறோம். யார் நல்லா வரைகிறீங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் உண்டு. ஓகேவா? ஓகே மிஸ். மிஸ் shall I go to restroom மிஸ்? போயிட்டு வாமா. பாப்பா பாப்பா கொஞ்சம் நில்லுமா. சொல்லுங்க தினேஷ் அண்ணா. ஓகே, டைம் அப். வரைஞ்சது போதும். பேப்பர் கொண்டு வாங்க பார்க்கலாம். என்ன மேடம் ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க? ஏய், சூப்பராக இருக்குமா? हमसे बता आदि में काम चलाएंगे. मेरा पास भी उतना पैसा नहीं है. ठीक है भाई, हम आता गाना गा बच्चे की देखो, उसे पूरा गाना किला तो खाना खाओ, पानी पियो. एक इडली कितना रुपये माता जी? हाँ, इडली इडली कितना? இவனுங்க என்னத்தை கேட்க போகிறானுங்க? இட்லி அவனுங்க கேட்பானா இருக்கும். एक इडली 1 रुपये. अरे एक इडली 1 रुपये है? 1 रुपये? अच्छा रे, गाना गाना जास्ती गाना रे. अच्छा कहें, अच्छा कहें. என் பேர் கமலாத்தா, வடிவேலாம்பாளையம். 50 வருஷமாக வியாபாரம் பண்ணுறேன். 50 வயசாக கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த 15 வருஷமாக 1 ரூபாய்க்கு கொடுக்குறேன். நான் சம்பாதிக்கலாம்னு வியாபாரம் பண்ணல, அரசு ஏழைபாழ சாப்பிட்டுட்டு வியாபாரம். முக்கிய செய்தி: தொடர் கொலைகள் செய்து வரும் சீரியல் கில்லரை பற்றிய தகவல் காவல்துறைக்கு தெரிய வந்துள்ளது. தகவலின்படி நள்ளிரவில் கதவை தட்டி உதவி கேட்பது போல் வந்து கொலைகளை செய்பவன் என்று தெரிய வந்துள்ளது. ஆகையால் பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்குமாறு காவல்துறை எச்சரித்துள்ளது.
அடுத்து 5 கிலோமீட்டரில் வர போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படியாவது போயிடு. என் உயிர் போகிற வர நான் அவனுங்களை சமாளிச்சிடுறேன். செக்யூரிட்டி அண்ணா அவன் தப்பிச்சிட்டான். எல்லாத்துக்கும் காரணம் இந்த நாய் தான். பிடிச்சி அறுத்து போனேன். அன்னைக்கு இவரோட பொண்ணை யாராலையும் காப்பாற்ற முடியல. இன்னைக்கு இவரால் காப்பாற்றப்படுற எல்லா பொண்ணுங்களும் இவர் பொண்ணு தான். இந்த பணத்தை எடுத்துக்கோ, என்ன விட்டு என்ன கொண்டு அவனை சும்மா விட மாட்டாங்க. எல்லாரையும் போட்டு தான் வந்திருக்கேன். டேய், அந்த பணத்தை எடுத்துட்டு வா. இதுக்கப்புறம்லாம் என்னால் உன் கூட இருக்க முடியாது. உன் கூட எவ்வளோ நாள் இருந்தாலும் என்னால் இவ்வளோ காசு பார்க்க முடியாது. எனக்கு தேவையானது எல்லாமே இப்போ என்கிட்ட இருக்கு. முதல்ல கண்ணை கரெக்டாக பிடி. உக்காளி நீ யார் எனக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு? நான் கிளம்புறேன். நீயும் என்ன தேடி வராத. டேய் முரளி போட. அண்ணா யாரை வச்சு நான் சுட்ட? அவன் மேலே சுட்டான்ல, அந்த புல்லட் தான் அது. அக்கா லெஃப்ட் சைடில் ஜூஸ் கிடைக்கிட்ட நிப்பாட்டுங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு பார்வைக்கும் வெவ்வேறு அர்த்தங்கள் தான். பாட்டிமா ஜூஸ் குடிக்கிறீங்களா? வாங்கி கொடுமா. வாங்க. நல்லா இருப்பா. உட்காருங்க. தம்பி இந்தாங்க குடிங்க. ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் ஒன்று கொடு. மாஸ்டர் ஒரு வாட்டர் மெலன். பாட்டிமா இந்தா ஜூஸ் எவ்வளையா? 40 ரூபா. இந்தாயா 50 ரூபா இருக்கு. உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பணத்தோட இந்த இடத்துக்கு வர சொல்ல. அப்பாவா? அவர் என் ஹீரோ. அவர் ஏற்கனவே வந்திருப்பாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் போய் படுங்க. சின்ன பிள்ளை கிட்ட சொல்ற கதையா இதெல்லாம்? பேபி தூங்குமா? அப்பா do you save me? நான் நாளைக்கு உங்களை காப்பாற்றுறேன். ஓகே இப்போ தூங்கலாம். ஏன்டா எப்படிக்கா போற? மெட்ரோவருக்கு நாளை ரோட் பிளாக் பண்ணியிருக்காங்கப்பா. நான் பைபாஸ் பிடிச்சிட்டு போயிடுறேன். டேய் பார்த்து போடா. 2 நாளைக்கு முன்னாடி தாங்க ஒரு சேஞ்ச் ஆச்சு நடந்திருக்கான். மா போனவனே ஃபோன் பண்ணுமா. சரி மாமா. எவ்வளோ நேரம் வண்டியில் சால் மாட்டுன்னு கத்தினேக்குறேன், கேட்காம போயினேக்குற.
இல்லை, உங்களை பார்த்தா பயங்கர கருப்பா. ஹேண்ணா உள்ள போய் உட்காருங்கடா. கொண்டு வர. ஓகே. டா சக்கரை தூக்கலாட்டி உனக்கு கிரீன் டீ. என்னடா என்னை விட்டு ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்குண்ணா. வர்றா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உட்கார்றா உட்கார். ஓ இந்தா. அந்த பிஸ்கட் டப்பா மேல இருக்கும் பாருப்பா. ஹே மச்சான், தம்பி 10 வடை கேட்டாங்க பாரு, பார்சல் பண்ணு. அண்ணா பேர் என்னடா? என்ன எதுவும் பிரச்சனையா? அண்ணா உன் பேர் என்னண்ணா? നിന്നോട് ഞാൻ പല പ്രാവശ്യം പറഞ്ഞാണ് എന്നെ ശല്യം ചെയ്യരുതെന്ന്. ഞാൻ നിന്നെ ഒരുപാട് സ്നേഹിക്കുന്നു. നിന്നെ കാണുന്നത് എനിക്ക് പേടിയാണ്. ഇവനാണോ പ്രണയിക്കാൻ നടക്കുന്ന സുന്ദരൻ? നിനക്ക് വേറെ പണിയൊന്നുമില്ല. യുവതിയെ ലൈംഗികമായി പീഡിപ്പിച്ച ശേഷം മറ്റുള്ളവർക്ക് കാഴ്ചവെച്ചതായി പരാതി. ഇതുമായി ബന്ധപ്പെട്ട ഒരു സ്ത്രീ ഉൾപ്പെടെ 3 പേർ പിടിയിലായി. യുവതിയെ ലഹരി നൽകി പീഡിപ്പിച്ചുവെന്നാണ് പരാതി. சாப்பிடு, நான் தானே சம்பாதிக்கிறேன். அப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் என்னடாச்சு? இவன் எழுதிக்கிட்டே தான் இருக்கு போகிறான். செஞ்சு கிழிச்சான். என்னடா கதை கதை? டேய் போடா. பின்ன என்னடா கதை கதை சொல்லிட்டு வாழ்க்கை வீணாக்கிறோம். தளபதி தளபதி தொங்காத பத்தியா நாங்களாம் பார்க்கணும்னா தலைவா. ஐயோ I'm bringing it back. Roll camera. Action. ஸோ வெல்கம் பேக் டு வீடியோ. என்ன வாங்க போகிறோன்னா, ஒரு கிழவனை பார்க்க எவ்வளோ தூரமா? இந்த கிழவனோட பதில் தான் சேனலோட கண்டென்ட். வா. தாத்தா, ஒரு ஊரே காலி பண்ணி போயிடுச்சு. நீங்கள் மட்டும் ஏன் தாத்தா போகாமல் இங்கே இருக்கீங்க? இதை கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு ஊரே அழிஞ்சு போயிடுச்சு, அதை கேட்கலாமில்ல? ஏன் தாத்தா? ஜூஸ் எங்கே வாங்கின? வரவையில் சிட்டியில். உனக்கு பதில் அங்கே கிடைச்சிட்டில்ல? புரியல தாத்தா. உங்களுக்கு எப்போவுமே புரியாது. புரிஞ்சு தாத்தா. தாத்தா கொஞ்சம் தண்ணி மட்டும் பிடிச்சிக்கிட்டா? எடுத்துக்க தாத்தா. போயிட்டு தாத்தா. என்னடா அவர் ஒன்று சொன்னார், ஒன்றுமே புரியல. ஆடா அவர் சொன்னதை விடு, நமக்கு 20 நிமிஷம் கண்டென்ட் கிடைச்சதில்ல. அது புரிஞ்சாருன்னா புரியலண்ணா நமக்கு என்ன.
சொல்லுடி. வெளியே வரும்போதாவது இந்த போலீஸ் ட்ரெஸ்ஸை மாற்றக்கூடாதா? இந்த ட்ரெஸ்ஸோட பவர்லாம் உனக்கு புரியாதுடி. என்ன பவரோ? சார் சார் ப்ளீஸ் சார் காப்பாத்துங்க சார். கார்த்திக் வராங்க சார் ப்ளீஸ் சார். போலீஸ் வாடா ஓடிடலாம். சார் இந்த கேரக்டர் ஸ்கிரிப்ட்ல இல்லையே. ஸ்கிரிப்டில் இருந்தால் மட்டும் அப்படியே நடிச்சிருவான். அதனால தான் நான் சொல்லாமல் ஆர்டிஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மணி அந்த பொண்ணுக்கும் இந்த பசங்களுக்கும் பேட்டா கொடுத்துரு. ஆமாம் இந்த பொண்ணும் பசங்களுக்கு என்ன ஆடிஷனில் பார்த்ததுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கானுங்க. என்னது அப்படியா? ஏய் யாரா ஃபோனில்? சார் நம்ம அரேஞ்ச் பண்ண பொண்ணும் பசங்களும் இன்னும் அடுத்த ஸ்ட்ரீட்டில் தான் நிற்கிறாங்க. அப்போ இந்தியாரா? சினிமா உண்மையாக நம்புற நிறைய பேருக்கு அது வாழ்க்கை கொடுத்துருக்கு. சில நேரம் சினிமா ஷூட்டிங் கூட. ரொம்ப வலிக்காது, அம்மா வரத்துக்குள்ள குடிச்சிரு. நீ வாழ போற வாழ்க்கை பெரிய போராட்டமா இருக்க போகுது. ஆனா பலன் இருக்கும். எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் கிவ் அப் மட்டும் பண்ணிடாத. ஏன்னா எதிர்காலத்துல நீ பெரிய ஓட்டப்பந்தய வீரனா வரப்போற.